தோமசர் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். விசிகா உறவை உடைத்தது திமுக தான். அதே மாதிரி தாவேகா கூட்டணியில் இணைவோம் அப்படின்ற ஒரு கருத்தை நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவை சேர்ந்த அரசியல் பேரிடர் காலத்திலிருந்து தமிழகத்தை நிச்சயம் மீட்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் பேசுகிறார் இல்லையா? புதிய கூட்டணி கணக்கு உருவாகிறதா என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான புதுச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சந்திக்கிறார். நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கூட சந்தித்து பேசப்படுகிறார். அன்பு தம்பி அப்படின்ற ஒரு விழிப்போடு பேசும்பொழுது கூட்டமே அதிர்ந்து கைதட்டுறாங்க. புதிய கூட்டணிக்கான சமிக்கையாக இது மாறுதா? இல்லை, எப்போ தாவேக்கு அமைச்சரவையில் விசிக சேர்ந்துச்சு அப்பயே அது கூட்டணி தான். ஏன்னா இப்போ கூட்டணி அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா எதிர்த்து அனுப்பாங்க. அப்போ திமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் அங்கே போயிருக்கிறாங்க. அப்படின்னா அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அது திருமாவளவனை பொறுத்தளவில் அதை சொல்வதற்கான ஒரு தடுமாற்றம் அவருக்கு இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. தடுமாற்றம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே இந்தியா முழுக்க நடந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பெரும்பான்மை இல்லாத சூழலில் எதிரெதிராக போட்டியிட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சதெல்லாம் எத்தனையோ வரலாறு சமீபத்தில் கூட நடந்திருக்கு. அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொடூரமான ஒரு விஷயமோ இல்லை தப்பான விஷயமோ அப்படின்லாம் இல்லை. அவர் அப்படி நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கனால இன்னும் தடுமாறுறாரு. ஒரு பக்கம் அமைச்சரவையில் உட்கார வச்சாச்சு வன்னியரசுவை, அப்புறம் எதுக்கு தடுமாற்றம்? என்ன தடுமாற்றம்? அதாவது அவர் தொடர்ந்து சொல்கிறாருல, இந்த நேற்று பேசினப்போ கூட கூட்டணி விட்டு நாங்கள் வரல, அவங்க பேசுனாங்க அப்படி அதுக்கு முன்னாடி அவர் பேசுனதும் பார்த்தீங்கன்னா மாறி பல விஷயங்கள் பேசியிருப்பார். அதை பற்றி கூட நம்ம ஒரு தடவை டிஸ்கஷனில் பேசணும். அது இவர் பேசுனது ஏன் குழப்பம், இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு, அது தேவையில்லை. ஆனால் இதுக்கான ஒரு காரணமாக இருந்தது திமுக. என்னன்னா தனக்குன்னு ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவங்கவுங்களுடைய தனி திட்டங்கள் இருக்கும், செயல்பாடு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும். அதை உணராமல் ஏதோ கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கட்சியுடைய ஒரு பிரிவு மாதிரி, தொண்டரணி மாதிரி, மகளிரணி மாதிரி நினச்சிக்கிட்டு ஐயோ போயிட்டாங்களேன்னு தொடர்ந்து பண்ண கதறல்கள், அப்புறம் அவங்க தரப்பிலிருந்து வந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். இப்போ ராசாலாம் ஒரு திராவிட இயக்க சித்தாந்தத்தெலாம் எவ்வளவு அருமையாக பேசக்கூடியவர், வரலாறு பேசக்கூடியவர், இன்னும் சொல்ல போனால் மூத்த குடிமகன் அவர் என்ன பேசினார்? புய்ப்பம் இதெல்லாம் பேசி இது பண்ணி தரம் தாழ்ந்து பேசினார். அந்த ஆதங்கம் அவங்களுக்கு சரியாக தானே படும். அவங்க பார்ட்டியோடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா மதிமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ பேசும்பொழுது கூட சொல்கிறாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா? திண்டிவனம் தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கூட நான் போகலை, இங்கே வந்திருக்கிறேன், அது காரணம் என்னென்னா அண்ணன் திருமாவளவனுடைய வேட்பாளர் ஜெயிக்கணும், பானை ஜெயிக்கணும், திண்டிவனத்தில் வன்னியரசுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும்னு பேசுகிறார் இல்லையா? அப்படி கஷ்டப்பட்டு உழைத்த திமுகவினுடைய வெற்றியை தாவேக்கு அறுவடை செய்கிறது அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சரி, இதுக்கு நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணணுங்கிற கணக்கு இருக்குல்ல. இப்போ அதை தாண்டி இப்போ அரசியல்வாதிகளே வெளிப்படையாக சொல்கிறாங்க எவ்வளோ செலவு பண்ணணும்னா, அது எவ்வளோ ஒரு இழிவான கேவலமான ஒரு விஷயம். அது இந்த ஜனநாயகம் நம்ம சொல்லிக்கிறோம், மக்களாட்சின்னு சொல்லிக்கிறோம். இது இவர் மட்டும் இல்லை. என் கூட டிபேட்டில் இருந்த நேரத்திலேயே வேற ஒரு தொலைக்காட்சியில் கேசி பழனிசாமி அவர் சொல்கிறார், ஒரு தொகுதிக்கு 40 கோடி 50 கோடி செலவு பண்ணாங்க எங்கள் ஆட்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இதில் ஆவடி குமார் அவரு சொன்னார். ஆக முதல்ல இதை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் நம்ம. அப்போ அந்த செலவு டாபிக் சார், நான் கேட்குறது கூட்டணி கணக்கை மாற்றி அமைச்சிருக்குதா? இப்போ உதயநிதி சொல்றாரு அரசியல் பேரிடர் காலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை மீட்போம்ன்றார் இல்லையா? யார் கூட கூட்டணி வைப்பாங்க? அவங்க திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதா? இன்னொன்று அவங்க தாவேக்கா கூட இணைவோன்ற ஒரு கருத்தை விசிகா சொல்லிடுச்சு, இடதுசாரிகளும் சொல்றாங்க அப்படின்னும் பொழுது தனித்து விடப்பட்ட திமுக எப்படி கூட்டணியை கட்டமைப்பாங்க? இன்னொரு இது முக்கியமான விஷயம், நிச்சயமாக வரக்கூடிய இடைத்தேர்தலில் இப்போ ஆதரிக்கிற கட்சிகள் சேர்ந்து தான் போட்டியிட போகிறாங்க. அதை கூட்டணியில் அது யார் போட்டியிடுவாங்கன்னு தெரியாது, அவங்க பண்ணுறாங்க. அப்போ திமுகங்கிறது இன்னொரு அணியாக தான் இருக்கும். அதில் வேறு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க கூட சேர்ந்துருந்த கட்சி எப்போ இங்கே வந்துச்சோ முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து அதை வெளிப்படையாக சொல்வதற்கான தாமதங்கள் இருந்துச்சு, அவ்வளோதான். பூசி மெழுகி பேசி இப்போ நேற்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு திருமாவளவன், முடிஞ்சிருச்சு அதோட. இப்போ திமுகவுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு அடுத்த மக்கள் ஆதரவு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான். பெரும்பாலான வாக்குகள் பல தேர்தல்களில் தவிர தொண்டர் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 திமுக தான். அதிமுக கூட சொல்ல முடியாது. ஆதரவாளர்கள் இருக்கலாம்,
அதனால் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒன்று. தவிர அந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து போட்ட ஒரு கூட்டணியோ இல்லை தொகுதி உடன்பாடோ வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த தாவேகா கூட இருக்கிற கட்சிகளே சேர்ந்து நின்னாலும் வெற்றி பெற முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ இவர் சீமான் நிற்கிறதா சொல்கிறாரு தொகுதி அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்காக அப்ப பேச்சு போறது காசிப் தான் இருக்கு. ஆமாம், அது காசிப்பது 3வது இடத்துக்கு தான் தாவேகா வந்திருக்கு. முதல் 2 இடத்துல இருக்கிறது திமுகவும் திமுக சார்பில் அதிமுகவும் திமுக சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸும். காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆக அந்த 2 கட்சியும் சேர்ந்துச்சுன்னா இந்த கட்சிக்கு கூட்டணிங்கிறது அதாவது அந்த கணக்கின் அடிப்படையில் இதே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு வாக்காளர்களுக்கு எண்ணங்கள் மாறுபடும். ஆனால் அதுக்குள்ளே நான் போகலை. இந்த வாக்கு அடிப்படையில் பார்க்க போனால் திமுக அதிமுக வந்து ஒரு கூட்டணியோ தொகுதி உடன்பாடோ வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு கூட்டணியை பற்றின கவலைகள் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியானது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி சார் இது ஒரு பக்கம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேகாவோ அல்லது தாவேகாவோடு தற்பொழுது இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே பெரும்பாலும் சொன்னது என்னன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டணி வைப்பாங்க, பாஜக 3 பேரும் சேருவாங்க, இப்படிலாம் ஒரு கேஷியம் சொல்லப்படுறப்போ இந்த பிம்பங்கள் எல்லாம் உடைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் திமுகவுக்கு இருக்குதா? இல்லை, இதில் பாஜக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏசியத்தை இவங்களே உருவாக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அதாவது எப்படின்னா பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கிற ஒரு பயத்தில் கூட அந்த நேரேட்டிவை வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ இவங்க கூட வந்து தாவேகா இருக்குல்ல, அந்த பொய்யான நேரேட்டிவில் தாவேகா பெரிய அளவு பாஜகவுக்கு ஈக்குவலான டேலண்ட் உள்ளவங்க. அகில இந்திய அளவில் வந்து பாஜக அது மாதிரி பொய்யான நேரேட்டிவ் பண்ணோன்னா இவங்க தமிழ்நாட்டு லெவலில் இவங்க தான். அதில் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளோ திறமையான ஆட்கள். ஸோ அந்த வாசனை அடித்து அவங்க சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், பாஜகன்ட்டு. இந்த தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்த போதே நான் சொன்னது என்னன்னா, இப்போ அதிமுக பாமக கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு யூகமாக சொன்னேன். அதில் வந்து பாஜக இல்லாமல் பாஜக இருக்கிற ஒரு எம்எல்ஏ வேண்டாம், அதிமுக பாமக ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் இப்போ விசிகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை முஸ்லீம் லீக்கோ இவங்க சிபிஐ சிபிஎம்மோ அதிமுக கூட்டணியில் இருந்ததே இல்லையா? இப்போ அதிமுக வந்து கொடுக்காது இல்லையா, ஆதரவு தராது இல்லையா? அப்போ திமுகவிலேருந்து அவங்க விலகி போவாங்கல்ல. நீங்கள் சொல்கிற நான் சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு அதிமுக வந்ததுக்கு அப்புறமா அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சிகள் தானே. பழைய கதை எதுக்கு பேசணும்? அது தேவையே இல்லையா? அது அப்படி இருக்கும்போது இல்லை, இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், மக்கள்கிட்ட இவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இன்னுமே இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது யோசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா, விஜய் வந்து பாஜக பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னாரு திருமாவளவன். அப்புறம் சண்முகம் என்ன சொன்னார் அப்படின்னா, கரூர் பலிக்கு அப்புறம் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் கொள்கை எதிரி அப்படிங்கிறதே அவர் பேசுகிறத விட்டுட்டாருன்னாரு. இப்படிலாம் பேசினவங்க அப்போ இவரும் விஜயும் வந்து பிஜேபி ஆளுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அவங்களுடைய வாக்குமூலத்தின்படியே. அப்போ ஆளுநர் மூலமாக பாஜக ஆட்சி பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த மாதிரி பிஜேபி மூலமாக பாஜக ஆட்சி வரலாமா? அதை கேட்பாங்கல்ல, கேட்கக்கூடியவங்க. இல்லை, முடிஞ்சிருச்சே சார். இனிமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகா, விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள், ஐயுஎம்எல் ஒரு ஃபார்ம் ஆகிட்டாங்க. இந்த ஒரு பக்கம் பாஜக தனியாக நிற்குது, அதிமுக தனியாக நிற்குது, இன்னும் திமுக தனியாக நிற்குது. இல்லை, நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த திமுக அதிமுக கூட்டணியை வந்து இவங்க ஏதோ ஆகக்கூடாத விஷயம்னு சொல்கிறாங்கல்ல, அதற்காக சொல்ல வந்தேன். அப்போ ஒருவேளை அப்படி வரலாம், தொகுதி உடன்பாடு கூட வரலாம். திமுக அதிமுகவும் தொகுதி உடன்பாடு வச்சுக்கலாம். இப்போ 4 இது வந்து யார் ஜெயிச்சு இத்தனை இது தொகுதி 6 தொகுதி இருக்குது, இதில் எது யார் யார் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா அதில் வெற்றி வாய்ப்பு கூட மாறலாம். இது வரைக்கும் இருந்த ஒரு விஷயங்கள் மாறலாம். இப்போ அந்த 50 நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறையா நடந்திருக்கு. உதாரணமாக வந்து இந்த மேகதாட்டு விஷயத்தில் வந்து இவங்க எந்தவித அக்கறையும் இல்லை. இப்போ அடுத்த கட்சியிலேருந்து ஆளை தூக்குறது எது ஏடிஎம்கேலேருந்து, அப்புறம் எங்கள் கட்சி ஆட்களை தூக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு புகார் கொடுக்கறது, அவங்களை கைது பண்ண அலைகிறது. அப்புறம் இந்த ஆளுநர் வந்து இவர் சொல்கிறாரு, அர்லேக்கர் வந்து மதுரையில் போய் வைகை ஆறில் வந்து தண்ணி வரலன்னா அது கொதிச்சிருவன்ட்டு அரசியல்வாதி ரேஞ்சுக்கு பேசுகிறாரு, ஆய்வு கூட்டம் நடத்துகிறாருன்னா அது ஒரு சர்ச்சை. ஆனால் அதுக்கு வந்து நிர்மலகுமார் சரியான பதில் சொன்னார், பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு அப்புறமும் இவங்க ஆளுநர் மாளிகையில் என்ன சொல்கிறாங்க, பொதுமக்கள் பிரச்சனையை மனு கொடுங்கங்கிறாங்க. அதுக்கு இது வரைக்கும் பதிலை காணோம். அதே போல் கடந்த திமுக ஆட்சியில் செய்த தவறுகள் இங்கேயும் இப்பயும் தொடருது.
உதாரணமா என்னன்னா, துணை பேராசிரியர்கள் போஸ்டிங்கில் அப்பயே நடத்தி பிரச்சனை. அதை இவங்க அனுமதிச்சு இவங்க ஆர்டர் போடுறாங்க. தீய சக்தி திமுக பண்ண வேலையை இவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி குமரியில் வந்து அந்த சுரங்கம் அது திமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டது 2021. அது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை மறுபடியும் இன்னொரு 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை எது சார் இந்த புள்ளியில் கொண்டு வரீங்க? இப்போ எந்த புள்ளியில் இதை கொண்டு வந்து கட்டுறீங்க? இல்லை, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இல்லை 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 ஒரு சொல்லி முடிக்கிறேன். இந்த 50 நாட்களில் தவேக ஆட்சி மீதான விமர்சனங்களும் நிறையா இருக்குது. இதுவும் வந்து திமுக அதிமுக இவங்களுக்கு எதிராக அந்த கூட்டணி கூட விட்டுருங்க, இவங்களுக்கு எதிராக வாக்கு கிடைக்கிறது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் உடச்சி கேட்குறேன் சார், திமுக அதிமுகவால் கூட்டணி அமைக்க முடியுமா? தெரியல, ஆனால் வரலாம். வராதுன்னுலாம் சொல்ல முடியாது அரசியலில். அந்த ஒரு படத்தில் காமெடி வர்ற மாதிரி தான் வடிவேலு சத்யராஜ்யம். எங்கள் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுவான், அவங்க குடும்பத்தை நாங்கள் கேவலமாக பேசுவோம், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவோம். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல சார். சார் 50 ஆண்டுகளாக எதிர்த்துரு அரசியல் செஞ்சவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பலகீனமாக மாறும் இல்லையா? இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, ஏற்கனவே பிஜு பட்நாயக் காலத்தில் முயற்சி பண்ண ஒரு விஷயம். அடுத்தது, காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி இருந்தப்ப ஒரு இடைத்தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டுமே அதை ஆதரிச்சிச்சு. அந்த காமெடியும் உலகம் பார்த்துச்சு. ஆனால் இன்னைக்கு சூழல் அப்படி இல்லை சார். இன்னைக்கு சூழல் அப்படி இல்லைல்ல. தாவேக்கா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, எங்களை வீழ்த்துவதற்காக எதிரிகள் ஒன்று சேர்த்துட்டாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரும் லல்லுவும் ஒன்று சேரும்பொழுது ஏதோ ஒரு கட்சி அழியுது இல்லையா அந்த இடத்துல. அந்த இடத்துல திமுக அதிமுக ஒன்று சேரும்பொழுது அந்த 2 கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகும்ல. அது இயல்பாகவே விஜய்க்கு வெற்றியாக மாறும்ல. இல்லை, அது வெற்றியாக மாறுமா இல்லையாங்கிறத விட அந்த வாய்ப்பை தவிர வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப அதற்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேசலாம். ஆனால் அதே நேரத்தில் சீமான் வந்து நிற்கிறாரு பொது வேட்பாளராக அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் வருதுல்ல, அதை நான் நம்பலை. ஏன் அப்படின்னா அதில் ஒரு 4வது இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவரை பிடிச்சி உள்ள பண்ணி ஏன் மேலே கொண்டு வரணுங்கிறது ஒன்று. தவிர வந்து சீமான் எதிர்கட்சிகள் வந்து கருத்து மோதல்ங்கிறது வேற. ஒரு தரம் தாழ்ந்து அவர் வந்து தந்தை பெரியாரையும் அண்ணா கருணாநிதி எல்லாம் பிணங்கள்ங்கிறது இதுங்கிறது ஒரு தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசின ஒருத்தரை ஒருவேளை அப்படி நிறுத்தி திமுக ஆதரிச்சிச்சின்னு வச்சிங்களேன், திமுக தொண்டர்களே ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பேசலாம். திமுக நாத்தக அப்படிங்கிறது வந்து நடந்தாலும் நடக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது வெற்றி பெறாது. ஏன்னா இந்த திமுக தொண்டர்களே வந்து மிக கொச்சையாக வந்து சீமான் பேசியிருக்கிற, அதாவது எதிர்கட்சி அப்படின்னு பேசுறதுங்கிறது வேற. ஆனால் இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த திமுக அதிமுகவில் வந்து பாஜகவை சேர்க்கறதுங்கிறது ஒரு மட்டமான நேரட்டிவ். அது திட்டம் போட்டு தாவேக்க செய்கிற வேலை. அப்போ திமுக அதிமுக வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவங்களா, அவங்களுக்கு தெரியாதா பாஜக வந்து இதில் சேர்த்தா என்ன ஆகுன்ட்டு? ஆக பாஜக அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு சீட்டு தான் கூட வாங்கியிருக்கு. அந்த பாஜக இல்லாமல் திமுக அதிமுக பாமகன்னு கூட வரலாம். இல்லை வேணுன்னே சேர்ந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து திட்டம் போட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக ஒரு கூட்டணியை இத்தனை வருஷம் திட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் திட்டிட்டு இப்போ அங்கே தாவேக்காவை ஆதரித்து அமைச்சரவையில் இருக்கீங்க, வெளியிலேருந்து ஆதரிக்கிறேங்கிறீங்க. அப்புறம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அரசியலில் வந்து இது நடக்கிற விஷயம் தானே. இது ஆக நடக்கணும்னு நான் சொல்லவில்லை, நடக்க வேணாம்னு சொல்லவில்லை, நமக்கு ஒன்றும் இதில் இல்லை. ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு அருவருப்பானது மாதிரி நேரட்டிவ் பண்ணி ஒரு பயம். இப்போ திமுக அதிமுக கூட்டணி இல்லை வந்து ஒரு தொகுதி பங்கீடுன்னு வந்துருச்சுன்னா தாவேக்க தனக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியை விட அது வந்து பலம் வாய்ந்தது. அதாவது 2026 தேர்தல் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அது பலம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ வெற்றி பெற முடியாதுங்கிறனால அவங்க சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட நேரட்டிவ் அது. இப்போ அதை தாண்டி வரலாம், அது தெரியல. அடுத்தது இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு வந்து இவர் திருமாவளவன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொன்னார்ல இவர் ரஜினி. ஆனால் திருமாவளவன் என்ன சொன்னார்னா, அவர் வந்து தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர், சைடில் ஜோசியம் பார்க்குறாரு. இல்லை சட்டப்பேரவையில் அவை குறிப்புப்படி பார்த்தால் வன்னியரசு அமைச்சர் நான் சொன்னது திருமாவளவன் சொல்கிறேன். விசிகேவுடைய தலைவர் திருமாவளவன் வன்னியரசு வந்து அதை எதிர்த்து பேசினார். திருமாவளவன் சொன்னது இதுதான். நன்றி சார். நன்றி.